Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழகத்தில் வருகின்ற 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பது பற்றிய தகவல்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கார்த்திகா. நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வரக்கூடிய 12ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கடுத்தபடியாக பொங்கல் டைம்ல வந்துட்டு நமக்கு இடைவெளி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல். இதை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைய நாள்ல எங்கெங்க மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும், இந்த மழையானது எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்குமா என்பதையெல்லாம் சுருக்கமாக நம்ம பார்த்து விடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது மெல்ல மெல்ல இப்ப குமரி உள்ளிட்ட இடங்கள்லையும் அதே மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டிய இடங்கள்லையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மெல்ல நகர்ந்து அரபிக்கடல் வழியாக நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கறதா வரைகலை வந்து நமக்கு விளக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைய நாள்ல இலங்கை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த காற்று வந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதனால இலங்கை உள்ளிட்ட இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கையை தொடர்ந்து இந்த மழை காலை அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருநெல்வேலியில லேசான சாரல் மழைக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நம்ம பெருசா இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. பெரம்பலூர் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த புறநகர் பகுதிகளில் லேசான மழை இருக்கும் இன்றைய காலை பொறுத்தவரையில், அதாவது வரக்கூடிய 10 மணி நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து மதியத்திற்கு மேல இந்த மழையானது எங்கெங்கெல்லாம் பரவும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 மாவட்டங்கள்ல இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்கள்ல இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப நம்ம சரியாக மதியம் 2 மணி போல நம்ம இந்த நிலவரத்தை பார்க்கிறோம் அப்படின்றால் எங்கெங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. திருநெல்வேலியில மதியத்திற்கு மேல ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது திருநெல்வேலி, நாங்குநேரி, திசையன்விளை, காயல்பட்டினம், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்கள் வரைக்கும் நீடிக்கும். கயத்தாறுல லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடையநல்லூர்லயும் ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதியத்திற்கு மேல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மழையானது ராமநாதபுரம் வரைக்கும் நீடிக்கிறது. ராமநாதபுரத்துல லேசான மழைக்கான வாய்ப்புகளும், தொடர்ந்து நத்தம் உள்ளிட்ட இடங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அமரிச்சத்திரம் உள்ளிட்ட இடங்களையும் ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 5 மாவட்டங்களில் தான் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறாக பார்க்கும் பொழுது அது தென்காசி, அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, கங்கை கொண்டான், கழுகுமலை, கோவில்பட்டி இடங்கள் வரைக்கும் இந்த மழையானது கொஞ்சம் நீடிக்கும். அது லேசான மழையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இன்றைய நாள் இவ்வாறாகத்தாங்க இருக்கும். இப்ப வரக்கூடிய நாட்களையும் இந்த மழையானது படிப்படியாக குறைஞ்சு பொங்கலுக்கு நிச்சயமாக இந்த மழைக்கான இடைவெளி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்றே சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய வானிலையினுடைய ஒரு பொதுவான நிலவரம். அது மட்டும் இல்லாம இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையில வான மேகமூட்டத்துடன் இருந்தாலும் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது மற்ற மாவட்டங்கள் எல்லாமே ஒரு 22 to 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் என்றும் சொல்லப்படுகிறது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.